இங்க நம்ம குலிவரை நிறைய குட்டி மனுஷங்க கப்பல்ல வந்து பயங்கரமா ஷூட் பண்றாங்க. அவருடைய வயிறு முழுக்க புல்லட் வந்து படுது. ஆனா அப்ப கூட அவருக்கு ஒண்ணுமே ஆகல. பதிலுக்கு அவரு எல்லா புல்லட்டையும் அவருடைய வயிறை பயன்படுத்தி ரிட்டர்ன் அனுப்புறாரு. அதுக்கப்புறம் அந்த கப்பல்ல கட்டி இருக்கிற கயிறு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து புடிச்சு மொத்த கப்பலையும் ஒரே ஆளா அவங்க நாட்டுக்கே இழுத்துக்கிட்டு போயிடுறாரு. இவர் செஞ்ச காரியத்தை பார்த்து அந்த நாட்டுடைய ராஜா ஊர் மக்கள்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவரை பாராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த நாட்டுல ராஜ மரியாதை கிடைக்க ஆரம்பிக்குது. என்னெல்லாம் பண்றாங்கன்னா அவருக்கு முதுகு அமுக்கிறதுக்கு ஒரு கூட்டமே சேர்ந்து அவருடைய முதுகு மேல ஏறி மிதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஹேர் கட் பண்றதுக்கு கூட 2-3 பேர் ஒன்னா சேர்ந்து தான் ஹேர் கட் பண்றாங்க. இவருக்கு இது மாதிரி ராஜ மரியாதை கிடைக்கிறது அந்த நாட்டுடைய தளபதிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதனால அவன் என்ன பண்றான்னா எதிரி நாட்டு கூட போய் சேர்ந்துக்கிட்டு குலிவரை அழிக்கிறதுக்காக ஒரு பெரிய ரோபோட்டை உருவாக்கி கொண்டு வரான். அந்த ரோபோட்டுக்குள்ள அந்த தளபதி தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இப்ப அந்த ரோபோட் பயங்கர பெருசா மாறுது. மாறி நம்ம குலிவரை போட்டு ஓங்கி ஒரு அடி அடிச்சு அவருடைய ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி தூக்கி அப்படியே குலுக்குன்னு குலுக்கிடுது. அதுக்கப்புறம் அவரை பெரிய கட்டைகள்லாம் வச்சு கட்டி அப்படியே கடல்ல இழுத்துக்கிட்டு போய் வேற ஒரு தீவுல போட்டுட்டு வந்துடுறானுங்க. அந்த தீவு எப்படின்னா இவரை விட அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயங்கர பெருசா இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு கிட்ட இவர் போய் மாட்டிக்கிறாரு. Download ShareChat.